ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதி 75வது தலைப்பு. கிருஹஸ்தாசிரமம் என்ற இல்லறம். உடன்கட்டை ஏறுதல். இதை சொல்லும்போது இன்னொன்றும் தோன்றுகிறது. இப்போது பலர் சதி, சககமனம், உடன்கட்டை ஏறுதல் என்ற பெயர்களில் பதியோடு சேர்த்து பத்தினியையும் உயிரோடையே தகனம் செய்வது வலுக்கட்டாயமாக நடத்தப்பட்டு வந்தது என்கிறார்கள். கொடூரமாக ஸ்திரீகளை சிதையிலே தள்ளி கொளுத்தினார்கள் என்று வைகிறார்கள். எங்கேயாவது யாராவது இம்மாதிரி கொடூரமும் பண்ணியிருக்கலாமோ என்னவோ. ஆனால் இது பொது விதி இல்லை. இஷ்டப்பட்டவர்கள் மட்டும்தான், பரம பதிவிரதைகளாக இருந்தவர்கள்தான் புருஷன் போனபின் ஜீவனை வைத்து கொண்டு இருக்க முடியாமல் துடித்து தாங்களாக பிரியப்பட்டு உடன்கட்டை ஏறியிருக்கிறார்கள். என் பால்யத்தில் கூட இப்படிப்பட்ட பதிவிரதைகளை பற்றி கேட்டிருக்கிறேன். ஐயோ, உயிரோடு இப்படி அக்னியில் பொசுங்குகிறாயே என்று பந்துக்கள் கதறியபோது, அக்னி பொசுக்கவே இல்லை, புருஷனை ஆலிங்கனம் செய்து கொள்கின்ற சுகத்தோடாக்கும் சாகிறேன் என்று சிரித்து கொண்டே சொன்னபடி தகனமாயிருக்கிறார்களாம். ஆஞ்சநேயரின் வாலில் வைத்த நெருப்பு சீதையின் பாதிவிரத்தியத்தால், கற்பு சக்தியால் அவரை பாதிக்காமலே இருந்தது. குமாரில பட்டர் உமிக்காந்தல் அக்னியில் கருகின போது எதிரே நின்ற நம்முடைய ஆச்சாரியாளின் சாநித்தியத்தால் அவருக்கு உஷ்ணமே தெரியாமல் ஜில்லென்று இருந்தது. அநேக பதிவிரதைகளுக்கு அவர்களுடைய பதி பக்தியினாலேயே சிதாக்னி சந்தனமாக இருந்திருக்கிறது. அவர்கள் கட்டியிருந்த புடவை அத்தனை அக்னியிலும் எரியாமலே இருக்கும். அதை எடுத்து வந்து பூஜை பண்ணுவதுண்டு. இன்னும் உயர்ந்த கற்பரசியானால் பதியின் உயிர் போன உடனேயே இவர்களது பிராணனும் தானாக போய்விடும். கண்ணகி கதையில் பாண்டியராணி இப்படித்தான் புருஷன் குற்றம் செய்து விட்டோமே என்று பிராணத்தியாகம் பண்ணினதும் தானும் உயிரை விட்டுவிட்டாள். அஷ்டபதி பாடின ஜெயதேவருடைய பத்னி பத்மாவதியை பற்றியும் இப்படி ஒரு கதை உண்டு. அவளுடைய பாதிவிரத்தியத்தை சோதித்து பார்க்க வேண்டும் என்று ராணி தமாஷுக்காக அவளிடம் ஜெயதேவர் எங்கோ போன இடத்தில் மரணமடைந்து விட்டார் என்று சொன்ன உடனேயே அவளுடைய பிராணன் போய்விட்டது. இப்படி யோஜனை போதாமல் அனர்த்தம் பண்ணிவிட்டோமே என்று ராணி ரொம்ப பச்சாத்தாபப்பட்டபின் ஜெயதேவரே கிருஷ்ண பரமாத்மாவின் அனுகிரகத்தால் பத்மாவதியை உயிர்ப்பித்தார் என்று கதை. இம்மாதிரி கற்பிலே உச்ச நிலையில் இருக்கிற ஸ்திரீகள்தான் உடன்கட்டை ஏறினார்களே தவிர பிறர் வலுக்கட்டாயப்படுத்தி ஸ்திரீகளை புருஷர்களோடு போட்டு கொளுத்தி விடவில்லை. வலுக்கட்டாயம் செய்யாததோடு இஷ்டப்பட்டு சககமனம் செய்ய போனவர்களை தடுத்து கூட இருக்கிறார்கள். பாண்டுவின் 2 பத்னிகளில் மாதிரி இவள்தான் நகுல சகாதேவர்களின் தாயார். தன்னோடு பாண்டு சேர்ந்ததால்தானே பூர்வ சாபப்படி சாகும்படி ஆயிற்று என்று வேதனைப்பட்டு பிராயஷ்சித்தமாக உடன்கட்டை ஏறினாள். இதை அனுமதித்த பெரியவர்களே குந்தியும் உடன்கட்டை ஏறப்போன போது, கூடாது கூடாது, நீ உயிரை வைத்துக்கொண்டு இந்த 5 குழந்தைகளையும் வளர்த்து ஆளாக்குவதுதான் முறை என்று தடுத்ததாக பாரதத்தில் பார்க்கிறோம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.